நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து ஆதரவளியுங்கள். நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி பல பேர் சென்ற தேர்தலில் 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு நடத்தினாங்க. சில பேர் அந்த இடத்துக்கே போய் கருத்து கணிப்பு நடத்தினாங்க. பல பேர் நம்முடைய பழைய டேட்டாவை பேஸ் பண்ணி இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பேஸ் பண்ணியும் சில கருத்து கணிப்பு நடத்தினாங்க. இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நடைபெற்ற இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அனைத்து சர்வேக்களும் எடுத்த எல்லா சர்வேக்களையும் பொய்யாக்கியது இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல். ஒரு சில அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த லயோலா காலேஜில் பண்ண அந்த ஒரு கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட நெருக்கமா இருந்தது. தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன கருத்து கணிப்பு பெரிய பெரிய ஜாம்பாவான்கள்லயே கணிக்க முடியாத ஒரு விஷயமா இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதனுடைய முடிவுகளும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவுல எடுக்கப்பட்ட அனைத்து சர்வேக்களையும் அந்த கருத்து கணிப்புகள் பொய்யாக்கிய ஒரு கருத்து. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நடந்ததில்லை. அங்க ஒண்ணு அத்திப்பூத்தார் போல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் சற்றேற குறைய ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ரெண்டு தான் இந்த ரிசல்ட்டை கணிச்சிருந்தாங்க. மற்றபடி 99.9% கருத்து கணிப்புகள் பொய்யாக்கிய ஒரு கருத்து 2026 கருத்து கணிப்பு. சரி, இப்போ நம்மளும் ஒரு கருத்து கணிப்பு பண்ணியிருந்தோம். அப்ப சில டேட்டாஸ்லாம் சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தாக்கம் இந்த அளவுக்கு வீரியமா இருக்காது அப்படின்ற கணிப்பு எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நம்ம இதனுடைய தாக்கம் நம்ம எல்லா தொகுதியிலும் எதிரொலிக்கல. கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தாக்கம் எதிரொலிக்கல. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில எதிரொலிச்சிருந்தது. நம்ம ஏற்கனவே ஒரு 65 தொகுதியில கணிச்சிருந்த 65 தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது மற்றதெல்லாம் விட அந்த 65 தொகுதியில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இவர் ஒரு சினிமா நடிகர் சம்பந்தப்பட்ட இடத்துல அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அங்க இருக்கிற அந்த ரசிகர்கள் ரொம்ப அதிகமா அவரை ரசிப்பாங்க. அதனால அந்த இடத்துல மட்டும் அவருக்கு அவரோட வெற்றி பெறுவார் நாங்க கணிக்கல. அந்த இடத்துல வாக்குகள் கொஞ்சம் அதிகமா வாங்குவான்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த வாங்கிய வாக்குகள் இப்ப சராசரியா ஒரு இடத்துல வெற்றி பெறாருன்னு வச்சுங்களேன். ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5000 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்கன்னா அது ஒரு நார்மலான வெற்றி. இதே ஒரு 25,000 30,000 வாக்குகளுக்கு மேல அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா. அதே சட்டமன்ற தேர்தலில் போட போற வாக்குகள் அவ்வளவுதான் இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது 1.5 இருந்து ஒரு 2-2.5 லட்சம் வரைக்கும் இருக்கிற வாக்குகள் ஒரு 25,000 வாக்கு வித்தியாசத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம். அந்த மாதிரி அவர் எங்கெல்லாம் டிவிக்கு எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி வாக்குகள் வாங்கியிருக்கு, எத்தனை சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எத்தனை சதவீதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில குறைஞ்சிருக்கு. மெயினா நம்ம பார்க்கறது நாம் தமிழர் கட்சி தான் இது வரைக்கும் மாற்றா இருந்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எந்தெந்த தொகுதியில குறைஞ்சிருக்கு, அது எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எவ்வளவு டிவிக்கு மாறி இருக்கு, இது சினிமா சம்பந்தப்பட்ட நம்மளோட பிரதிபலிச்சிருக்கா இல்லைன்னா வேற எங்கேயும் பிரதிபலிச்சிருக்கா அப்படின்றத நம்ம ஒரு டேட்டாவா ஃபுல்லா 234 தொகுதியை பார்க்க போறோம். நம்ம சென்ற முறை கருத்து கணிப்பு அப்படின்ற முறை 234 தொகுதியை பத்திய முழு டீட்டெயில் கூட நம்ம கொடுத்திருந்தோம். அதே போல சென்னையில தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த கட்சி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுல தாவேக்கோட நிலைமை என்ன, டிஎம்கோட நிலைமை என்ன, இது மறுபடியும் சப்போஸ் ஏன்னா இப்ப நடக்குது தொங்கு சட்டசபை தான். நம்ம டிவிகே பெற்ற வெற்றி நம்ம குறைச்சி மதிப்பில்லை. ஏன்னா ஒரு தனி கட்சி தனியா போட்டி போட்டு இத்தனை தொகுதிகள் இத்தனை சதவீத வாக்குகள் ரொம்ப பெரிய விஷயம். ஆனாலும் சென்ற முறை மாதிரி ஒரு 164 170 தொகுதியில் திமுக கூட்டணி, அதுக்கு முன்பு அதிமுக 2011 2016 பெற்ற அளவுக்கு ஒரு தனி பெரும்பான்மையோட வரல. அதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். இருந்தா கூட ஒரு புது கட்சி அன்எக்ஸ்பெக்டடா இருக்கிற ஒரு கட்சி எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படின்றதா இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இது தொடர்ந்து நீடிக்காதா அப்படின்றது நம்ம பின்வரும் தேர்தல்லாம் பார்க்க முடியும். அதே நேரத்துல இந்த வெற்றி வெறும் ரசிகர்கள் மட்டும் போட்ட வாக்குகள் இல்ல, அதாவது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ரசிகர்களும் சேர்ந்து போட்டிருக்காங்கன்னு ஒரு பெரிய சந்தேகம். அது மட்டும் இல்லாம அவர் ரசிகர்கள் சும்மா இல்லாம தன்னுடைய அம்மா அப்பா சொன்ன சொல்லி நல்லா ஒரு அழகான ஒரு தேர்தலை நல்லா பண்ணி யாராட்டு எப்படி கேட்க முடியுமோ அந்த மாதிரி கேட்டு வாக்குகளை கேட்டு, ஏன்னா எல்லாருமே போட்ட பெரும்பாலான ஆட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா தன் புள்ள சொல்லிச்சு, பேரை சொன்னா, அப்புறம் அவங்க சொன்ன பெரியவங்களாம் ஓட்டு போடுறதுக்கான காரணம் அதுவாதான் இருந்தது. இது எப்படி இருந்தாலும் சரி, வெற்றியை நம்ம என்னைக்குமே சாதாரண மதிப்பிடக்கூடாது. வெற்றின்றது வெற்றி தான். அந்த வெற்றி எந்த வகையில அவர் அடைஞ்சாலுமே அது பாராட்டப்படக்கூடிய மக்களுடைய மனதை அவர் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நம்ம தாழ்த்தி எடை போட வேண்டிய அவசியம். ஆனா என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நம்ம என்னால கருத முடியலன்னா
அது அடைஞ்ச வெற்றி பெரிய வெற்றி. ஆனா அது 164 தொகுதி 150 தொகுதியில பிரதிபலிக்கல. எங்கெங்க பிரதிபலிச்சிருக்கு அதனுடைய தாக்கம் நம்ம உண்மையா தான் பேசுறோம். நம்ம யாருக்கும் இவங்களை உயர்வா தாழ்வா பேசக்கூடாதுன்னு நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களை உயர்த்தி இவங்களை தாழ்த்தி நம்ம பேசக்கூடாது. நமக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய கான்செப்ட். அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த சென்னையில முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் எத்தனை வாக்குகள் வாங்கினாங்க, இதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க முழுசா அந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு உபயோகமான விஷயம் இருக்கும். நம்ம ஒரு மாவட்டம் அந்த மாதிரி பார்க்க போறோம். நீங்க திருவள்ளுவர் மாவட்டம் நினைக்காதீங்க. அதுல இறுதியில் ஒரு மாவட்டத்துக்கு இறுதியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். அந்த வகையில நம்ம பாருங்க, இந்த முறை 2026 தேர்தல் நடந்து முடிந்த கும்மிடிப்பூண்டியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு விஜயகுமார் 94,320 வாக்குகள் வாங்கியிருக்காரு. சற்றேறக்குறைய 1,00,000 வாக்குகள். இங்க அவர் அதிகமான வாக்குகள். இரண்டாவதாக வந்த திரு சுதாகர் அப்படின்ற ஏடிஎம்கே, செகண்ட் இங்க டிஎம்கே கிடையாது, செகண்ட் ஏடிஎம்கேவை விட 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு திரு விஜயகுமார், தமிழக வெற்றி கழகம். நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்கன்னு நான் சொன்னேன். அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க நல்லமே என்ன ஃபுல் அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த வீடியோ பார்த்து ஒரு மாவட்டம் நீங்க பார்க்கும்போது எப்படி இது போச்சு, எப்படி இது ஆக போகுது, நீங்க ஃபுல்லா நீங்களே அனலைஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 27,945 வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காரு. ஒருவேளை இந்த தொகுதியில அடுத்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இப்பயே அதிமுக திமுக கூட்டணின்றாங்க. ஏன்னா திரு விஜய் சொன்னது எல்லாமே இந்த நடந்துச்சு. போற பக்கம் பார்த்தா அதிமுக திமுக கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி போன தேர்தல் அவர் சொன்னாரு. ஒருவேளை அந்த மாதிரி இவருடைய ஆட்சி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் மாறலாம், இல்ல அப்படியே கூட தொடரலாம். ஒருவேளை மாறினால் கூட ஒரு வருஷத்துல இந்த மாதிரி மாறினால் கூட இந்த 2 கட்சியும் கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வச்சா விஜய் சார் அடிக்க முடியுமா அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம். அதையும் பார்த்துட்டு முடிவு வரைக்கும் பாருங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா 27,945 வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காரு ஏடிஎம்கே விட. இந்த 2 கட்சியும் ஒருவேளை ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா 2 கட்சியின் வாக்காளர்கள் மொத்தமா ஒரே கட்சி வாக்களிச்சா கூட இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதிமுக ஒன்னா கூட்டணி வச்சா என்ன பண்றது? அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க 66,375 வாக்குகள் அதிமுகவும், 62,492 வாக்கு இவங்க 2 பேர்லயும் ஒரு 4,000-5,000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கு. இதுல நம்ம எல்லா தொகுதியிலும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சி. ரொம்ப பெரிய அடி வாங்கியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அடி நாம் தமிழர் கட்சிக்கு. இவங்க வெறும் 4,756 வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியில. இது அடுத்த பாருங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தமா எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 2,32,522 வாக்குகள். இதுல தமிழக வெற்றி கழகம் 40,56% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றதெல்லாம். இதுல நம்ம பொதுவா என்ன சொன்னாங்கன்னா, இந்த முறை நடைபெறும் தேர்தல்ல தாவேகா திமுகவின் வாக்குகளை தான் பெருசா அள்ளும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது திமுகவின் வாக்குகள் அளிச்சா இல்ல அதிமுகவின் வாக்குகள் அளிச்சா ஒரு தொகுதியிலும் இது வேறுபடுது. அப்போ ஒரு தொகுதியிலும் எந்தெந்த கட்சியின் வாக்குகள் அள்ளி இருக்கு அப்படின்னு நீங்க முக்கியமா பார்க்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக அந்த முறை சென்ற முறை எத்தனை % வாக்குகள் வாங்குச்சுன்னா கிட்டத்தட்ட 34% வாக்குகள் 2021 வாங்கியிருந்தது. இப்போ 28.55 அப்படின்னா அதிமுகவில இருந்து வெறும் 5.5% வாக்குகளை தான் தாவேகா வாங்கியிருக்கு. ஆனா அப்படி நீங்க திமுக பக்கம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30.52%. இங்க திமுக எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்னு பாருங்க. இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியில தாவேகா அவர் சொன்ன மாதிரியே திமுகவினுடைய 30% வாக்குகள்ன்றது எவ்வளவு பெரிய பர்சன்டேஜ்னு உங்களுக்கு தெரியும். 30% ஒரு தொகுதியில வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திமுகவுடைய வாக்குகளை மொத்தமா சரிச்சு திரு விஜயனுடைய டிவிக்கு அள்ளி இருக்கு. ஆனா இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வெறும் 6% வாக்குகள் தான் குறைஞ்சிருக்கு. இதுல நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய 3.26% வாக்குகள். சென்ற முறை அவர் வாங்கினது கிட்டத்தட்ட 5% வாக்குகள். அதுல ஒரு வெறும் 2% வாக்குகள் தான் இந்த தொகுதியில கிடைச்சிருக்கு. சென்ற முறை 5, இந்த முறை 2, கிட்டத்தட்ட 3% வாக்குகள் குறைந்து இந்த தொகுதியில எல்லாமே தாவேக்காக போயிருக்கு. அது கூட அடிஷனலா பாத்தீங்கன்னா சென்ற முறை மக்கள் நீதி மையம் 4% வாக்குகளுமே தாவேக்காக தான் போயிருக்கு. அப்ப இது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம கருத்து கணிப்பு நடத்தும் போது சொன்ன ஒரு விஷயம். ஏன் இதை போடுறேன்னா நம்ம ஃபெயிலியர் ஆனது நம்ம சொல்றது தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா சென்ற முறை இதை திமுக வெற்றி பெறும் ஒரு தொகுதியா நம்ம கணிச்சிருந்தோம். ஆனா
இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக செகண்ட் கூட வரல, இந்த இடத்துல தேர்ட் பொசிஷன் தான் வந்தது. ஸோ திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி வந்து இந்த இடத்துல அதிகமா இருந்திருக்கு. அது கூடயே பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய அந்த அதிகமான வாக்குகள் வந்து தாவேகா பெற்றிருக்க ஒரு தொகுதியா வந்து இந்த தொகுதி இருக்கு. இதுல நீங்க முக்கியமா பார்க்கணும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இதுல இவங்க அதிகமா வாங்கின வாக்குகள் வந்து ஒருத்தரும் ரொம்ப முக்கியமான வாக்குகள். இதெல்லாம் நீங்க இந்த வீடோட இறுதியில் இதோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த தொகுதியில மட்டும் 27,945 வாக்குகள் அதிகமா பெற்றிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அவர் வந்து இந்த 27,945 வாக்குகள் எந்த இடத்துல வந்து அவருக்கு பிரச்சனையா போகுது அப்படின்றத நான் வந்து சொல்ல போறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பொன்னேரி. பொன்னேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம். அவங்க வாங்கின வாக்குகள் 1,10,000. ஆனா அவங்க எக்ஸஸா வாங்கின வாக்குகள் 55,768 வாக்குகள். இரண்டாவதாக வந்த காங்கிரஸை விட அதிகமா வாங்கியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள். சென்ற முறை வந்து அதிமுக திமுகவும் இங்க காங்கிரஸை விட 55,000 வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல இந்த திமுகவும் அதிமுக கூட்டணி வச்சா கூட இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அனைத்து வாக்குகளும் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அனைத்து வாக்குகளும் ஒரு கட்சியுடன் எந்த விதமான இதுவும் கிடையாது, கான்பிடன்டும் கிடையாது. ஆனா அதுல சில வாக்குகள் தமிழ் வெற்றி ஒருவேளை 2 கட்சியும் ஒன்னா சேர்ந்து 2 கட்சிக்காரங்களும் ஒரே ஆளுக்கு ஓட்டு போட்டா கூட இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 55,768 வாக்குகள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்த இறுதியில் அதோட முக்கியத்துவத்தை சொல்றேன். அதுக்கடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய காங்கிரஸ் சென்ற முறை இதே தொகுதியில காங்கிரஸ் போட்டிட்டு அதுல இருந்து அதாவது திமுக தான் நம்ம சொல்லணும் 21% வாக்குகளை வந்து டிவிக்கு அள்ளிடுச்சு. நம்ம அதிமுக இருந்து பாத்தீங்கன்னா 17.7%, கிட்டத்தட்ட இது ரெண்டுமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவோட வாக்குகளை சரிசமமா 20, 17, 18 ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. சரிசமமான வாக்குகள் வந்து தாவேக்கு அள்ளிடுச்சு. இது கூட நாம் தமிழ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% வாக்குகள். அவங்க 6% வாக்குகள் தான் போராடி வாங்கினதே. அதுல இந்த முறை வாங்கினது வெறும் 3% வாக்குகள். கிட்டத்தட்ட 6% வாக்குகள் வந்து அப்படியே டிவிகேக்கு போயிடுச்சு. இதெல்லாம் 50% டவுன் கிடையாது இது வந்து. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட 50% மேலையான வாக்குகள் வந்து நாம் தமிழ்ல இருந்து டிவிகேக்கு போயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ற முறை வந்து இந்த தொகுதியில் ஏடிஎம்கே வந்து வெற்றி பெறும் அப்படின்னு நான் கணிச்சிருந்தேன். ஆனா இந்த தொகுதியிலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து நம்முடைய காங்கிரஸ் தான் வந்திருக்கு, திமுக கூட்டணி தான் வந்திருக்கு. ஸோ நம்முடைய கணிப்பு இந்த தொகுதியிலும் வந்து எல்லா தொகுதியிலுமே வந்து தவறா போல, ஒரு சில தொகுதியில் இருக்குது டிவிக்கோட ஒரு அபிரிதமான வளர்ச்சியால் நம்மளால சரியா கணிக்க முடியும்னு சொன்னா அப்போ 2வது 3வது பொசிஷன் கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது அங்கேயுமே வந்து இந்த தொழில் தப்பு நடந்திருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட மக்கள் நீதி மையத்தினுடைய 6% வாக்குகளுமே வந்து தாவேக்காக போயிருக்கு. இது அடுத்து பார்க்கக்கூடியது வந்து திருத்தணி. இந்த திருத்தணி தொழிலே கண்டிப்பா திரு சத்யகுமார் வெற்றி பெற்றிருப்பார். ஆனா அவரை பத்தி ஒரு நெகட்டிவ் வைப் கொஞ்சம் போனதுனாலதான் இதுல தோத்தார் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. ஏன்னா அவரை பத்தி ரொம்ப பேசாம இருந்தாரு. விஜய் சார் ஓட்டுகள் வந்தாரு. இந்த இடத்துல அவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5,793 வாக்குகள் தான் தோத்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்ல, அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்ல. வெறும் 5,793 வாக்குகள் தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. இவரை பத்தி ஒரு நெகட்டிவான கமெண்ட் வராம இருந்திருந்தா கண்டிப்பா இவர் இந்த தொகுதியில நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் இருந்திருப்பாரு. ஏன்னா விஜய் சாருடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருந்தது திருவள்ளூர் தொகுதியில. இதுல 3ஆம் இடம் வந்த நம்முடைய டிஎம்டிகே வந்து 54,863 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இங்க அதிமுகவும் திமுகவும் ரொம்ப பலமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். இவர் வந்து 83,000 வாக்குகள் மிகப்பெரிய வாக்குகள் தான் இருந்தாலும் அதிமுக திமுக கூட ரொம்ப ஒரு பலமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் இருந்தது. இங்க நாம் தமிழர் ஒரு 6,700 வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. இந்த இடத்துல யாரோட ஓட்டு எப்படி வந்து மாறி இருக்குன்னு பாருங்க. அதிமுகவின் ஓட்டு வெற்றி பெற்றால் கூட ஒரு 2% வாக்குகள் வந்து குறைஞ்சுதான் இருக்கு. ஆனா திமுகவோட வாக்குகள் பாத்தீங்கன்னா சென்ற முறை இந்த இடத்துல 52% வாக்குகள் பெற்றிருந்த திமுக கூட்டணி இந்த முறை 22% வாக்குகள் தான். கிட்டத்தட்ட 30% வாக்குகள் திமுக வாக்குகள் வந்து அப்படியே டிவிகேக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. திமுக தான் வந்து சரியான அடி வாங்கியிருக்கு தமிழக வெற்றி கழகத்தினால. அதனுடைய அவர் போட்ட பிளான் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த வாட்டி விஜய் சார் என்ன அவர் நினைக்கிற மாதிரி என்ன ராசி என்ன ஜோஷியமோ தெரியல, அவர் சூப்பரா அவருக்கு வந்து வைப் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த வகையில திமுக 30% வாக்குகள் வந்து தாவே காலுது. இங்கேயும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு 2.81 தான் வந்திருக்கு. அவருடைய வாக்குகள் 2.39% வந்து சரிஞ்சிருக்கு. இந்த தொகுதியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இது சென்ற முறை வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ற முறை இதே தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளர்
அதிமுகவா திமுகன்னு பாத்தீங்கன்னா சென்ற முறை இந்த இடத்துல திமுக வெற்றி பெற்று இந்த முறை திமுக இருந்து டிவிகே அள்ளியது திருத்தணி தொகுதி. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திருவள்ளூர். இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் சினிமா பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள். அந்த இடத்துல எப்படிப்பட்ட வாக்கு வாங்கியிருக்கான்னு பார்ப்போம். தமிழக வெற்றிகளும் 92,190 வாக்குகள். வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் 24,760. எவ்வளவு பெரிய வாக்கு நான் சொன்னேன். 25,000 வாக்குகள்லாம் ஒரு தொகுதியில வாங்குறது, வித்தியாசம் வாங்குறது மிகப்பெரிய விஷயம். அந்த 24,760 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல வந்து டிஎம்கே வந்திருக்கு. 3வது இடத்துல வந்து அதிமுக வந்திருக்கு. ஆனா இங்க என்னன்னா, இங்கேயும் அதிமுகவும் திமுகவும் பலமா இருக்கிறாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் 5,513 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. யாரோட பர்சன்டேஜ் எவ்வளவு வாங்கியிருக்கான்னு பார்ப்போம் நம்ம. இதுல வெற்றி பெற்ற அருண்குமாருக்கு வந்து 40% வாக்குகள் வந்து வந்திருக்கு டிவிகேக்கு. இங்கேயும் பாருங்க, டிஎம்கேல இருந்து 20% வாக்குகள் போயிடுச்சு. அதிமுக இருந்து 15% வாக்குகள் போயிடுச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து 4.58% வாக்குகள் போயிடுச்சு. இதுதான் வந்து இங்க பிரச்சனையே. நாம் தமிழர் கட்சிக்கு சென்ற முறை வாக்களித்தவர்கள் வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து அங்க மாறிட்டாங்க. நம்ம நினைச்சா எல்லா கட்சியுமே வாக்களித்தவர்கள் இருந்து எல்லாருமே டிவிகேக்கு மாறி இருக்காங்க. இது கூட சென்ற முறை மக்கள் நீதி மேல இங்க நல்ல ஓட்டு வாங்கிச்சு. கிட்டத்தட்ட எல்லா தொழிலும் கிட்டத்தட்ட நல்ல வாக்கு வாங்கினது. அதனுடைய 2% வாக்குகள் கூட திரு விஜய் சாரோட டிவிகேக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து டிஎம்கே வெற்றி போறோம் அப்படின்னு நம்ம கணிச்சிருந்தோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா 2வது இடம் இங்க டிஎம்கே தான் வந்திருக்கு. அதை நம்ம கொஞ்சம் ஒரு மனசு ஆறுதலுக்கு சொல்லிக்கலாம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி வந்து டிவிக்கோட வெற்றியை நம்ம கணிக்க தவறு தப்பு தான் இருந்தா கூட அட்லீஸ்ட் 2வது 3வது இந்த வித்தியாசம் வருது அப்படின்றத என்னோட மனசு ஒரு திருப்திக்காக தான் நான் பாக்குறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி. இந்த பூந்தமல்லி தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,61,309 வாக்குகள். வெற்றி பெற்ற சதவீதம் மட்டும் அதிகமாக வெற்றி பெற்ற வாக்குகள் மட்டும் 72,740. ஒரு அபிரிதமான வாக்குகள் அங்க வந்து குவிஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து அவருடைய இந்த ஏரியாவே அவரு தான் அப்படின்ற மாதிரி வித்தியாசம் வந்து 72,740. தொகுதி நல்லா பாருங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா கூட இவரை வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு வந்து அவரோட வாக்குகள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து குவிஞ்சு போய் கிடக்குது நம்முடைய பூந்தமல்லி தொகுதியில. அவருடைய 2வது வந்து டிஎம்கே வந்து இவ்வளவு வந்துருக்கு 88,569. அதிமுக 40 அம்மா மக்கள் முன்னேற்ற 43,280. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சி 11,697 வாக்குகள். இங்க வந்து வாக்காளர்கள் அதிகம், அதனாலதான் வந்து 11,697 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் போயிருன்னு பார்த்தா இங்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட திமுகல இருந்து 29% வாக்குகள். எல்லா தொகுதியிலுமே சென்னையில திருவள்ளூர்ல திமுக செம்ம அடி வாங்கியிருக்கு. 28.67% வாக்குகள் அப்படியே வந்து டிவிகேக்கு போயிடுச்சு. இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து சென்ற முறை தனியா போட்டிட்டாங்க. அப்பயே அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 4-5% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அது கூட ஏடிஎம்க்கு வந்து ஒரு 21% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 2 சேர்த்து கிட்டத்தட்ட 25% வாக்குகள் சென்ற முறை அதிமுக அந்த கூட்டணி வாங்கினத இந்த முறை எவ்வளவு பாருங்கன்னா 14%, கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்குகள் தான் இங்க அதிமுக கூட்டணி குறையுது. ஆனா திமுக பாத்தீங்கன்னா 29% வாக்குகள், நாம் தமிழருக்கு 7-8% வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு குறையுது. 8% வாக்குகள் அவர் தனியா வாங்கினாலே ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டதை போய் அவர் வாங்கின மொத்த வாக்குகள்ல கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வந்து பூந்தமல்ல போன முறை அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாரு திரு சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சி. பாருங்க, சென்ற முறை அவர் வாங்கினது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்டிகே கிட்டத்தட்ட 12% வாக்குகள் வாங்கியிருந்த ஒரு தொகுதியில இந்த முறை 4% வாக்குகள் வாங்குறாங்க. 8% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மறுபடியும் சொல்றேன். இந்த அதிகமா வாங்கின வாக்குகள் நீங்க பார்த்துட்டே வாங்க. ஒரு தொகுதி 72,740 வாக்குகள் இங்க மட்டும் அவர் வந்து டிவிகேனுடைய கட்சி வந்து அதிகமா வாங்கியிருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பூந்தமல்லிக்கு அடுத்து நம்ம திருவள்ளூர் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த தொகுதி வந்து நம்முடைய ஆவடி. திருவள்ளூர் மாவட்டம் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த தொகுதி ஆவடி. ஆவடியில பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், எந்த மாற்றமும் இல்லை. 1,80,384 வாக்குகள் வாங்கியிருக்காரு நம்முடைய ரமேஷ்குமார் அப்படின்ற டிவிகே கட்சியினுடைய ஒரு உறுப்பினர். அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா 1,04,073 வாக்குகள். இவங்க 2 பேர்ல வித்தியாசம் பாருங்க, 76,311 வாக்குகள். 3வது இடத்துக்கார அவ்வளவு வாக்கு வாங்கவே இல்லை. அதாவது இந்த 2 பேரையும் நம்ம சேர்த்தா கூட இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில டிவிகேவை அடிக்கிறதுன்றது நடக்காத ஒரு காரியம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு அதிகமா வாங்கின வாக்குகள் 76,311 வாக்குகள். நம்ம 234 தொகுதியும் பார்க்க போறோம். எங்கெங்க எந்தெந்த கட்சி ஆபத்துன்றது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. டிவிக்கு என்ற ஒரு புது வரவு
யார் எவ்வளவு டேஞ்சர்ல பண்ணுன்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து இந்த வீடியோ முழுசும் பாருங்க, எங்கேயும் பாதியில கட் பண்ணிட்டு போகாதீங்க. அதுக்கடுத்து புனிதா அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சேர்ந்த வந்து 16,335 வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில. யாரோட வாக்குகள் இங்க இருந்து ஷேர் ஆகி போயிருக்குன்னா டிஎம்கேல இருந்து 20% வாக்குகள் எகிரிச்சு டிவிகேக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இருந்து பாருங்க, வாங்கின வாக்குகள் 4.72, போன வாக்குகள் 5.37, கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வாங்கியிருந்த ஆவடி தொகுதியில 5.37% வந்து அப்படியே டிவிகேக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இதுல வந்து எல்லாருக்குமே போச்சு. அதனால நான் வந்து என்ன பண்ண, தனிப்பட்டு இது இவருடைய வீழ்ச்சியுடைய வளர்ச்சி நான் சொல்ல விரும்பல. டிவிக்கோட ஒரு எழுச்சியால ஒரு 108 தொகுதியில வந்து அவர் எந்த மாதிரி வாக்குகள் வாங்கியிருப்பாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்கிறதா இவ்வளவு பெரிய வீடியோ நம்ம போடுறோம். இதுல பிஜேபி பாத்தீங்கன்னா 11.45, ஆனா பிஜேபின்றது போன்ற அதிமுக கூட்டணியில மொத்தமா வாங்கும்போது 32% வாக்குகள் பெற்ற அதிமுகல இருந்து கிட்டத்தட்ட 21% வாக்குகள் போயிடுச்சு. அப்ப இந்த ஆவடி அப்படின்ற இந்த தொகுதியில திமுகக்கும் அதிமுகக்கும் அப்படியே 20% வாக்குகள் அப்படியே போயிட்டு அவருக்கு 52.13%. இங்க 20, இங்க 20, இங்க இருந்து ஒரு 5, 45. அதுவே எல்லாமே சென்ற முறை மக்கள் நீதி மையம் பெற்ற ஒரு 8% வாக்குகளும் சேர்ந்து அவருக்கு 52% வாக்குகள் வாங்கிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம டிஎம்கே தான் வெற்றி பெருசு போன்ற சென்ற முறை கணிச்சிருந்தோம். அந்த வகையில இங்க செகண்ட் இடம் வந்து டிஎம்கே தான் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தாவேக்காவை சரியா கணிக்காத காரணத்தினால தாவேக்காவிடம் வந்தது. 2வது இடம் திமுக வந்தது. நம்ம சொன்னதுல என்ன அட்லீஸ்ட் 1-2 நடந்திருக்கான்னு சொல்லி நம்ம மனசு சந்தோஷப்பட்டிருக்காதான் இது கூட ஷேர் பண்ணியிருக்காதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மதுரவாயல். மதுரவாயல் அதே மாதிரி ரோகிணி தியேட்டரோட ஓனர் திரு ரேவந்த் சரண் வந்து அங்க போட்டிட்டாரு. சினிமா காரங்க மட்டும் இல்ல, சினிமால இருக்கிறவங்க, சினிமா தயாரிப்பாளர், டைரக்டர், அதே மாதிரி சினிமால நடிகர்கள் பிளஸ் வந்து சினிமா தியேட்டருக்காரன் வந்து போட்டிட்டாங்க டிவிக்கில. அந்த மாதிரி போட்டிட்ட திரு ரேவந்த் சரண் வந்து இந்த இடத்துல 1,41,725 வாக்குகள், அதிகமா வாங்கின வாக்குகள் மட்டுமே 61,509 வாக்குகள். இங்க திராவிட முன்னேற்ற கழகம் 80,216. ஆனா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சியினுடைய மொத்த வாக்குகளை நம்ம ஒன்னா சேர்த்தா கூட தமிழக வெற்றி கழகத்தின் பக்கத்துல கூட போக முடியாது. அந்த அளவுக்கு இன்னைய தேதியில அந்த இடத்துல வந்து அவ்வளோ நம்மளுடைய மதுரவாயல் தொகுதியில வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது தமிழக வெற்றி கழகம். அங்க பல தியேட்டருங்க இருக்கு. ரோகிணி தியேட்டர், அதுவும் மெயினா ரோகிணி தியேட்டர் இருக்கிற தொகுதி வந்து மதுரவாயல் தொகுதி. அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட சினிமா பீரியர் இருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து இது வந்து வெறும் விஜய் ஃபேன் மட்டும் போட்டாம இல்ல, விஜய் ஃபேன், அஜித் ஃபேன், எந்த ஃபேன் சம்பந்தம் இல்லாம எல்லாரும் ஃபேமிலியும் எல்லாமே வந்து ஓட்டு போட்ட மாதிரி இருக்கிறதுல 61,509 வாக்குகள் அதிகமா பெற்றிருக்காரு. இந்த இடத்துல நாம் தமிழர் 13,024 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் எத்தனை சதவீத வாக்குகள் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழ்ல இருந்து தமிழக வெற்றிகளுக்கு போச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட திமுகல இருந்து 17% வாக்குகளும், அதிமுக இருந்து 14% வாக்குகளும், நாம் தமிழ்ல இருந்து 3.31% வாக்குகளும் அப்படியே வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு டிவிகேக்கு. கிட்டத்தட்ட டிவிகே 48.26% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதுல தான் கொஞ்சம் பரவாயில்ல. நாம் தமிழர் வந்து சென்ற முறை வாங்கிய வாக்குகளை விட இந்த முறை வந்து அதாவது இதை விட இது வந்து கம்மியா இருக்கிற ஒரு தொகுதியா இருக்கு மதுரவாயல் தொகுதி. அதாவது வாங்கிய வாக்குகள் வந்து இழந்த வாக்குகள் சதத்தை விட கொஞ்சம் 50%, இழந்த வாக்குகள் 50% கொஞ்சம் கம்மியா இருக்கிற தொகுதி வந்து இந்த மதுரவாயல் தொகுதியா இருக்கு நாம் தமிழர் கட்சி. ஏன் நாம் தமிழர் கட்சியை பத்தி பாக்கணும்னா நாம் தமிழர் கட்சி டிவிக்கு வந்து இந்த புதியதா வந்து அது இந்த 2 கட்சி தவிர மிச்சம் இருக்கிற கட்சி 2 கட்சி தான். அந்த 3வது கட்சி எவ்வளவு இழந்தது அப்படின்றது இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. இந்த தொகுதியில சரி நம்ம வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருந்தோம். அதுல வந்து இந்த முறை யார் வெற்றி செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்கன்னா திமுக தான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கிறாங்க. அதனால வந்து நம்முடைய ஒரு சில சரியா கணிக்க முடியாத காரணத்தினாலும் 2வது இடத்துல நம்ம கணிச்ச அணி வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டு வேண்டியதுதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அம்பத்தூர்லயும் அதே மாதிரிதான் வாங்கிய வாக்கு வித்தியாசம் 58,781 தமிழக வெற்றி கழகம், 1,33,339 வாக்குகள். 2வது இடம் வந்த பூர்ணிமா 74,558 திராவிட முன்னேற்ற கழகம். 3வது வந்த திரு கே.என். சேகர் பாட்டாளி மக்கள் கட்சி 35,997 வாக்குகள். நாம் தமிழர் கட்சி 11,088 வாக்குகள் பெற்ற இந்த தொகுதியில எத்தனை பர்சன்டேஜ் போயிருக்குன்னு பாருங்க. திமுக இருந்து 19.46 தொகுதி போயிடுச்சு. நம்ம நாம் தமிழ்ல இருந்து கிட்டத்தட்ட பாருங்க வாங்கியது வந்து 4.26, இழந்தது 5.28. 50%க்கும் அவங்க சென்ற முறை வாங்கிய வாக்குகள்ல 50%க்கு மேலான வாக்குகள் டிவிகேக்கு போயிடுச்சு. இங்க பாட்டாளி மக்கள் கட்சி 13.85% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. சென்ற முறை அதிமுக இந்த இடத்துல 30% வாக்குகள் வாங்கியிருந்த இடத்துல கிட்டத்தட்ட இவங்க 13னா கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 17% வாக்குகள் வெளில போயிருக்கு. இந்த தொகுதியுமே பாத்தீங்கன்னா பாதி ஈக்குவலான வாக்குகள் வந்து டிவிகேக்கு போயிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கும் அதே மாதிரி 5.76 வாக்குகள் வந்து வெளில போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து அதே மாதிரி திமுக தான் வெற்றி பெறும் கணிச்சோம்.
அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்ல வந்து அது திமுக தான் வந்திருக்கு. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய டிவிக்கோட வெற்றி நம்ம சரியா கணிக்காதால நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி, திமுக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அந்த வாக்குகளும் வந்து மக்கள் நீதி மையத்தின வாக்குகள் கூட அப்படியே டோட்டலா வந்து தாவேக்காக போயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மாதவரம்னா வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை ஆயிரம் வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் வாக்குகள் அதிகமா வாங்குவார்னு எந்த கணிப்பாளரும் கணிக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 94,985 95,000 வாக்குகள் வந்து இந்த 2வது வந்த வேட்பாளரை விட அதிகமா வாங்கியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு விஜய் பிரபு. அவர் வாங்கின அந்த வாக்குகள் வந்து 3வது கட்சியும் இந்த கட்சியும் ஒன்னா சேர்ந்தா கூட இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் வந்து தொடக்கூட முடியாத அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதுல 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி சேர்ந்த திரு கிருத்திகா வந்து 12,217 வாக்குகள் வாங்கிறோம். ஏன்னா அங்க வந்து வாக்குகள் அதிகம், அதான் 12,000 வாக்குகள் வாங்கியிருந்தது நாம் தமிழர் கட்சி. எல்லா கட்சியும் அந்த மாதிரி தான். எத்தனை பர்சன்டேஜ் போச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக இருந்து 23.66%, அதிமுக இருந்து 15% வாக்குகள், நாம் தமிழ் இருந்து மறுபடியும் பாருங்க 5.58% வாங்கினது 3.49, 50-60% வாக்குகள் அவர் கழிச்சு 50-60% வாக்குகள் வந்து அப்படியே வந்து வெளியில போயிட்டு கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு 52.61 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம அதே மாதிரிதான் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம அதே மாதிரி மக்கள் நீதி மையத்திலிருந்து 10% வாக்குகள் வந்து அவர் அந்த சத வாக்குகள் எல்லாமே வந்து மாற்றத்துக்காக போட்ட வாக்குகள் அது அப்படியே மொத்தமா திரு விஜய் சாருக்கு போயிடுச்சு. இந்த இதுல திமுக வெற்றி நம்ம கணிச்சிருந்தோம். அது பிறகு வெற்றி பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிவிக்கே தான். ஆனா நம்மளோட மனசாந்திக்காக 2வது இடத்தை திமுக வெற்றி பெற்றது. இவரோட டிவிக்கோட என்ட்ரி பயங்கரமா இல்லாம இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்கும். நம்ம இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி பிரோஜனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய கடைசி தொகுதி வந்து திருவெற்றியூர். இந்த திருவெற்றியூர் தொகுதியில அதேதான் செந்தில்குமார் அப்படின்ற வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து 1,10,1067 வாக்குகள், 53,564 வாக்குகள் வந்து அதிகமா வாங்கியிருக்காரு. 2வது சிபிஐ எம், அதாவது நம்ம திமுகவினுடைய கூட்டணி கட்சி 56,503 வாக்குகள். 3வதாக வந்த ஆல் இண்டியா அண்ணா திராவிட முறை 28,320 வாக்குகள். இவங்க 2 பேரும் சேர்ந்தா கூட அவர் ஓரத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு வாக்குகளை வந்து வாங்கியிருக்கு தமிழக வெற்றி கழகம் திருவெற்றியூர் தொகுதியில. இங்க வந்து 8,413 வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. இங்கதான் சென்ற முறை நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து போட்டி விட்டாரு, உங்களுக்கு தெரியும். இந்த முறை பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க. அப்படியே நம்முடைய டிஎம்கேல இருந்து பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய எத்தனை வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற முறை 44% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இந்த திருவெற்றியூர் தொகுதியில. இந்த முறை வெறும் 27னா கிட்டத்தட்ட 17% வாக்குகள் அப்படியே டிவிகேக்கு போயிடுச்சு. ஏடிஎம்கே பாணியில் பாத்தீங்கன்னா போன முறையை விட 11% வாக்குகள் போயிடுச்சு. இங்க பாருங்க 20% வாக்குகள் நாம் தமிழர் கட்சியோட 20% வாக்குகள் அப்படியே டிவிகேக்கு போயிடுச்சு. இதுதான் உண்மை. இவர் இங்க டிவிகேக்கு போடக்கூடிய என்டிகேக்கு போடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு போடக்கூடிய ஏன்னா சென்ற முறை இங்க சீமான் சார் போட்டிருந்தாரு. அப்ப அவர் சட்டங்களை 24% வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதுல 20% வாக்குகள் அப்படியே வந்து டிவிகேக்கு போயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றது வந்து டிவிகே. 2வது இடத்துல வந்து டிஎம்கே கூட்டணி இருக்கு. நம்ம இந்த இடத்துல யாரை கணிச்சிருந்தோம்னா டிஎம்கே தான் கணிச்சிருந்தோம். ஆனா அவரு 2வது இடத்துக்கு தான் வர முடிஞ்சது. அதிமுக 3வது இடத்துக்கு வந்தது. சரி, இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒரு 10 தொகுதி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி எல்லா மாடலும் நம்ம பார்க்க போறோம். எந்த இடத்துல வந்து போச்சு, எந்த இடத்துல வந்து தாவேக்காவால சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா பல தொகுதிகள் இருக்கு. தாவேக்காவோட எல்லா தொகுதியும் வந்து பர்ஃபார்ம் பண்ணல. பல தொகுதிகள் பர்ஃபார்ம் பண்ணாம அவங்க அடுத்த முறை சப்போஸ் போட்டிட்டா கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு பல தொகுதிகள் இருக்கு. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தொகுதிகள் இருக்கு. சென்ற முறை இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அதெல்லாம் வந்து திமுக கோட்டையா இருந்தது. இந்த வாட்டி வந்து தாவேக்காவோட கோட்டையா இருந்தது. ஆனாலும் கூட ஒரு சில தொகுதியில வந்து அடுத்த கட்சியான அதிமுகவும் திமுக கூட இங்க இடத்துல வின் பண்ணிருக்கு. ஆனா சென்ற முறை எல்லா தொகுதியிலுமே வந்து திமுக தான் வெற்றி பெற்றது. நம்ம உடனே வந்து டிவிக்கு நம்ம குறைச்சி திமுக உயர்த்தி பேசல. இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். சென்ற முறை அனைத்து தொகுதியிலுமே திமுக மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருந்தது. இந்த முறை ஒரு சில தொகுதியில் வந்து திமுக வெற்றி அடைஞ்சாலும் திமுக அதோட கூட்டணி கட்சி திமுக அதிமுக ஒரு சில இடம் ஒரு 4-5 இடம் வெற்றி பெற்றிருந்தா கூட மற்ற அனைத்து வந்து டிவிக்கு தான் வெற்றி பெறுது. ஆனா இது நம்ம டிவிக்கோட கோட்டை தான் நம்ம சொல்லணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் ரொம்ப இப்போ முக்கியமா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப தற்சமயம் தேர்தல் நடக்குமா எல்லாருக்கும் ஒரே குழப்பம். சட்டமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னா நீ இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க, நான் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க, உனக்கு எனக்கு 17 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம், நீ ஆட்சி செய்யலாமா எதிர்கட்சியா இருக்கலாமான்னு சொல்லி எத்தனை வாக்குகள் வாங்கினாங்க எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினான்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம ஒரு மாவட்டத்துக்கும் பேசும்போது நம்ம பேச போறோம். இப்ப இது ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் அலைன்ஸா, அதாவது டிவிகே பிளஸ் அலைன்ஸ், யாருமே டிவியோட அலைன்ஸ் வைக்கல,
தனியா தான் அவங்க போட்டி போட்டு 1,72,77,32 வாக்குகள் டிவிக்கே தனியா வாங்குச்சு. யாருடைய உதவியும் கிடையாது. திரு விஜய் சாருக்காக மட்டுமே போடப்பட்ட வாக்குகள் வந்து 1,72,77,32 வாக்குகள். இந்த 1,72,77,32 வாக்குகள் ஒரு உண்மையை தெரிஞ்சுங்க. இவங்க போடும்போது எல்லாமே விஜய் சார் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தான் அந்த வாக்களிச்சாங்கன்றதை மறந்துடாதீங்க. இப்ப அடுத்து வந்து திமுக கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா 1,54,82,782 வாக்குகள். இதுல ஒரு கட்சி இருக்கும். ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கும், இல்ல ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் சார்ந்து இருக்கும், இல்லைன்னா ஒரு கட்சி வந்து நம்முடைய சிபிஎம் ஐயுஎம்எல் எதுவாக இருக்கலாம். ஆனா இந்த 1,54,82,782 வாக்காளர்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வாக்களிச்சாங்க. நம்ம மறந்துடக்கூடாது. எந்த கட்சியும் வாக்களிச்சாலும் அவங்களுக்கு தெரியும் வாக்களிக்கும் போது இது திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகணும், இந்த வாக்கு அளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாக்களிச்சாங்க. இங்க எப்படி 1,72,77,000 பேர் வந்து திரு விஜய் தான் முதலமைச்சர் சொல்லி வாக்களிச்சாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயுமே 1,54,00,000 பேரும் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தான் வாக்களிச்சாங்க. அதே மாதிரி இங்க அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா 1,34,25,260 வாக்குகளுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். எந்த கட்சியோட போட்டு போடலாம், பாமக போட்டிருக்கலாம், இல்லைன்னா அவங்க கூட்டணி கட்சிக்கான மற்ற கட்சி அமமுக இது வேணா போடலாம். ஆனா எல்லாத்துக்குமே இந்த வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதா நம்ம போட்டோம் அப்படின்றதுக்காக போடப்பட்ட வாக்குகள் தான் இந்த வாக்குகள். சோ இந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தத்துல 35% மக்கள் வந்து தாவேக்காகவும், 31.4% மக்கள் வந்து ஸ்டாலின் முதல்வராக இருக்கணும், 27.21% கூட்டணி கட்சியில போட்டா கூட அந்த மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் தான் சொல்லி போட்டிருக்கிறாங்க. 4% மக்கள் வந்து திரு நாம் தமிழர் சீமான் அவர்கள்லாம் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு அளிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம கடைசியா சொல்றோம், ஒரு 5 நிமிஷம் அது வந்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி வைஸ், அதாவது இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அலைன்ஸ் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் 35, 31, இவர் வந்து 27% வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இது வந்து கூட்டணி கட்சியோட இது வந்து தனியா திரு டிவிகேக்காக மட்டும் வந்த வாக்குகள், அதுல எந்த கட்சி கூட்டணி கிடையாது, அவங்களோட பவர் எதுவுமே இதுல உள்ள கிடையாது. ஆனா இதுல திமுக வாங்கிய வாக்குகள் 31.4ல கூட்டணி கட்சிகளும் சேர்ந்துதான் அந்த வாக்குகளை வாங்கியிருக்கு. ஆனா அதே மாதிரி திமுக 234 தொகுதியிலும் போட்டி போடல, அது போட்டி போட்ட தொகுதியில வாங்கிய வாக்குகளை மட்டும்தான் கணக்கு வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திமுக 24.19%, அதிமுக 21.21% வாக்குகளும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, டிவிக்கு வந்து 234 தொகுதியிலும் போட்டிவிட்டா அந்த 35.92 அந்த சதவீதம் வருது, 34.92% வருது. ஆனா இங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் கொடுத்தது போக அது போட்டியிட்ட தொகுதியில மட்டும் வாங்கின வாக்குகளால் தான் அது 24.19% வாக்குகள் வருது. அதுல ரொம்ப ரொம்ப இருக்காது இல்லை. அப்புறம் அந்த தொகுதியில் அந்த மக்கள் அந்த கட்சிக்காரன் போட்டா இந்த கட்சிக்காரன் போட்டான்னு, ஆனா ஜென்ரலா இது 24.19% தான் வந்து, ஏன்னா போன முறை அதே கட்சி தான் போட்டி போட்டிருப்பாங்க, இவர் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கலாம். நம்ம ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் சொல்ற மாதிரி பார்த்தா இது 24%, இது 21% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு வயசா பார்க்கும். அதே மாதிரி நீங்க நாம் தமிழர் கட்சி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 4% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. மத்தெல்லாம் டிவிக்கு பாருங்க 34.92% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ ஃபைனல் இந்த வீடியோட ஒரு ஃபைனல் ஸ்டேட்டஸ் வந்துட்டோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க முதல்ல இது பாருங்க, முதல்ல இந்த ஒரு ஸ்டேட்டஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தாவேகா வாங்கிய மொத்த வாக்குகள் வந்து 1,72,77,032. இப்ப குறைவான வாக்குகள் வாங்கினா கூட எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில இவர் வாங்கிய 1,72,77,032 வாக்குகள் இரண்டாவதாக வாங்கிய திமுக கூட்டணியை விட அவர் எத்தனை வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,94,250 வாக்குகள் வந்து அதிகமா வாங்கியிருக்காரு. இந்த வாக்குகள் அவர் எப்படி வாங்கியிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் வந்து அவர் வந்து இந்த ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் வந்து ஏன் தேர்தல் நடக்க அவர் வந்து பண்ணிருக்கலாம்ல. நம்ம கிட்டத்தட்ட அவரே தனியா அவளை வெற்றி பெற்றிருக்கும் போது அவர் ஏன் அந்த பிளான் கூட பண்ணிருக்கலாம். நம்ம இந்த பதவி ஏற்காம நம்ம மொத்தமா வந்து ரியல் பண்ணிருக்கலாம், ஒரு பிளான் பண்ணிருக்கலாம். அவர் ஏன் பண்ணல அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. இந்த 17,94,250 வாக்குகள்ல கும்மிடிப்பூண்ல மட்டும் 27,945 வாக்குகள் வாங்கிடுறாரு. பொன்னேர்ல மட்டும் அதிகமா வாங்கினது 55,768 வாக்குகள். அது ரெண்டு கட்சிக்கும் அதிகமா வாங்கினது ஒரு 17,94,250 வாக்குகள். அதுல இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 5,26,000 வாக்குகள் அதிகமா வாங்கிடுறாரு. அது ஒரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா இங்க போட்டிருப்பேன், திருவள்ளூர்ல 224,760, 72,740, 76,311, 61,509, 58,781, 94,985,
53,564 இதுல வாங்கின இந்த 2 தொகுதி தான், இதுல கம்மியா இந்த 2 தொகுதி தான் 27. எல்லாமே 50, 60, 70, 80, 90 ஒரு தொகுதியில வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து அவ்வளவு அபரிதமா வாங்கியிருக்காரு. மொத்த பேரும் டிவிக்கு போய் ஓட்டு போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தோத்துறாரு, திருத்தணி தொகுதியில. அதுவும் நான் திரும்ப சொல்றேன், அதுல அவரை பத்தி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. அதனால வந்து மக்கள் ஒரு ஓட்டு போறத இது எப்படி ஓட்டு போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுதான் வேறு கட்சிக்கு போட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பா அந்த தொகுதியில வந்து இதே அளவுக்கு வந்து ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. எல்லாமே வேற அடுத்த முறை வேற வேட்பாளர் போட்டா இதே மாதிரி ஒரு வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். இப்ப எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5,26,363 வாக்குகள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் வாங்கியிருந்தாரு. மொத்தம் அதிகமாக வாங்கினா 17 லட்சம் வாக்குகள், மிச்சம் 12 லட்சம் வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காரு இல்லையா? அது அடுத்து சென்னை மாவட்டத்தில் எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்காரு, அது நெருங்கின மாவட்டம் எவ்வளவு அதிகமா வாக்கு வாங்கியிருக்காருன்னு சொன்னாலே உங்களுக்கு எந்தெந்த ரீஜன்ல வந்து தாவேக்கா ரொம்ப பலமா இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பத்தி நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மாவட்டத்தை, சென்னை மாவட்டம், அடுத்த மாவட்டம் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து எங்க சேனல்ல வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.